ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலவெளியிலும் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறும் சமயத்தில் அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு சில அறிவுரைகளை சொல்லி நிருபங்களை எழுதுகிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் பதிவு செய்கிறார். தன் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான அனுபவங்களை இங்கே பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களை நீ நன்றாக அறிந்திருக்கிறாய். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் எங்கெல்லாம் போனாரோ சில பட்டணங்களிலே அவருக்கு துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் உண்டாயிருந்தது. அதை அவர் மட்டுமல்ல, அவரோடு கூட இருந்த சில உண்மை விசுவாசிகளும் அறிந்திருந்தார்கள். ஆனால் என்னுடைய பாடு, உபத்திரவம், வேதனை, என்னுடைய வியாதி இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனியுங்களேன். இவை எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பாடுகளையும் துன்பங்களையும் வியாதிகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வசனத்திலே பவுல் சொன்னார், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், ஐ என்டியூர்ட் இட். நான் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் என்று சொல்கிறார். சகித்து கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய தேவனை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றினின்றும் நம்மை நீங்களாக்கி மீட்டு விடுகிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, உங்களுக்கு விரோதமாக சிறைச்சாலையோ அல்லது பாடுகளோ துன்பங்களோ அவமானமோ எது இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றை நின்றும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போதுமானவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் விடுதலை தருகிற ஆண்டவர். உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். நீங்கள் சகித்து கொண்டிருக்கிற அந்த சகிப்பு தன்மையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் கால வேளையிலும் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் என்கிற அனுபவத்தோடு கூட ஏதாகிலும் ஆண்டவரே பிள்ளைகள் இந்த பாதையில் போய் கொண்டிருப்பார்கள் என்றால் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்குவதாக. கர்த்தர் இவைகள் எல்லாவற்றின் நின்றும் விடுதலையாக்கினாரே. ஆண்டவரே, நீர் வந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிற நாளாக இந்த நாள் அமையட்டும். துன்பங்கள், பாடுகள் ஆண்டவரே எல்லாம் முடிவுக்கு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சீக்கிரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் செய்வீராக, விடுதலை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.